இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. பௌர்ணமி முடிஞ்ச 5வது நாள் வர்ற பஞ்சமி திதியை தான் தேய்பிறை பஞ்சமின்னு சொல்றோம். இந்த நாள்ல சப்த கன்னிகள்ல ஒருத்தரான வாராகி அம்மனை நம்ம வழிபடுறனால நம்மள எதிரிகள்னால ஏதாவது தொல்லைகள் இருந்தாலும் சரி, தொழில தடைகள் இருந்தாலும் சரி, இந்த அம்மனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே கைகூடி வரும். இவங்களை வழிபடுற முறைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செஞ்சாலே போதும். அரளி பூனால அலங்கரிச்சு பானக்கம் செஞ்சு பச்சை கற்பூர கலந்த பாலை இவங்களுக்கு நைவேத்தியமா கொடுக்கலாம். கருப்பு உளுந்த தோல் நீக்காம வடையா செஞ்சு கொடுத்தாலும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒன்று நைவேத்தியமா செஞ்சு நம்ம கோரிக்கைகளை அந்த அம்மன் முன்னாடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நிறைவேற்றி தருவாங்க. வாராகி அம்மன் கையில போர்க்கருவிகள்லாம் வச்சிருந்தனால ராஜராஜ சோழனே இவங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போருக்கு போவாங்களாமா. தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி அம்மனுக்குன்னு தனியா ஒரு சன்னதியே இருக்கு. கோவில்களில் இந்த வாராகி அம்மனை வழிபடணும் அப்படின்னா விரலி மஞ்சள்ல மாலை கட்டி தேங்காயில தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச வேண்டுதல் கைகூடும்.